வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம குரோட்பதி கிளப்பில் ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ப்ரீமியம் ஹெல்ப் டேஷ்போர்டை நம்ம எப்படி போயிட்டு அந்த டேஷ்போர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போது உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் போட்டு குரோட்பதியோடைய லாகின் போர்ட்டலில் லாகின் பண்ணி கீழே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கேப்ஸா அதையும் நீங்கள் டைப் பண்ணி லாகின் பண்ணணும். ஸோ எனக்கு வந்திருக்கக்கூடிய கேப்ஸாவே நான் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நம்ம செக்யூரிட்டி கோட்லாம் போட்டு லாகின் பண்ணியாச்சு. இப்போ இங்கே டைரெக்டாக கோ டு ப்ரீமியம் டேஷ்போர்ட்னு வராது. ஸோ நம்ம மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டேஷ்போர்டுன்ற விஷயத்தை டச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ப்ரீமியம் ஹெல்ப் டேஷ்போர்ட் ஷோ ஆகாது. ஸோ அப்போ எப்படி தான் நம்ம ப்ரீமியம் டேஷ்போர்டில் போய்ட்டு நம்ம பிளான் ஆக்டிவேட் பண்ணுறது, அல்லது ஒவ்வொரு முறையும் ப்ரீமியம் ஹெல்ப் டேஷ்போர்டை நம்ம எப்படி டச் பண்ணி நமக்கு உண்டான சென்ட் லிங்க் வர வைக்கிறது அப்படின்னா, ஸோ அதுக்கு உங்களுக்கு மெனுவை செலக்ட் பண்ண உடனேயே இங்கே ப்ரீமியம்னு கீழே இருக்கும். இதில் ஒன்று சென்ட் ஆர் ரெசிவ் ஏதாச்சும் ஒன்று டச் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ப்ரீமியம் ஹெல்ப் டேஷ்போர்டு அங்கே ஷோ ஆகும். ஸோ நம்ம சென்டல் போயிடுவோம். சென்டல் போன உடனே இப்போ இது ஆல்ரெடி ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இப்போது சென்ட் ஹிஸ்ட்ரி வந்த உடனே இப்போ நீங்கள் மெனுவை செலக்ட் பண்ணி டேஷ்போர்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேண்டசி ஹெல்ப் டேஷ்போர்டுக்கு கீழே ப்ரீமியம் ஹெல்ப் டேஷ்போர்ட் ஷோ ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பர்டிகுலர் டேஷ்போர்டில் போயிடலாம். ஸோ இந்த டேஷ்போர்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் டேஷ்போர்ட் போயிட்டு நீங்கள் பிளானையும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அப்கிரேட் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். லாக் அவுட் பண்ணிக்கலாம்.